வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இமயமலையில் பேரழிவு, நேபாள திபெத் பயங்கர வெள்ளம், பலி எண்ணிக்கை 392 உயர்வு. புதுகரவில் ரயில் தடம் புரண்டது, வடக்கு ரயில் பாதையில் போக்குவரத்து பாதிப்பு. ஆகஸ்ட் 20 போலீஸ் சான்றிதழுக்கு விண்ணப்பித்தவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும், போலீஸ் தலைமையகம் அவசர அறிவிப்பு. நீதித்துறை பொருளாதாரம் பற்றி பேச ராஜபக்சர்களுக்கு தார்மீக உரிமை இல்லை, பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க சாடல். நாட்டை விட்டு தப்பியோடிய 236 குற்றவாளிகளுக்கு இன்டர்போல் சிவப்பு பிடியாணை, அமைச்சர் ஆனந்த் விஜயபால அதிரடி தகவல். கெல்குடாவில் சோகம், சார்ஜ் போட்டபடி போனி மார்பில் வைத்து தூங்கிய 19 வயது இளைஞன் வெடித்து பலி. மன்னார் விரைவில் வரலாற்றில் இடம்பெறும், அமைச்சர் சுனில் ஹந்துன்னேத்தி பெருமிதம். உடனுக்குள் தங்கம் கடத்த முயற்சி, 11 பேருக்கு செப்டம்பர் 9 வரை விளக்கமறியல். நுவரெலியாவில் குதிரை வண்டி மீது தாக்குதல், வைரல் காணொலியை தொடர்ந்து இளைஞர் கைது. இன்று பல மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை, சூரியன் உச்சம் கொடுக்கும் நிகழ்வு ஆரம்பம். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். நேபாள திபெத் எல்லை பகுதியில் ஏற்பட்டு திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 392 உயர்ந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் 1400க்கும் மேற்பட்டோர் இன்னமும் காணாமல் போயுள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இமயமலை பகுதியில் பனிப்பாறை ஒன்று திடீரென சரிந்து விழுந்ததால் மிகப்பெரிய அளவிலான பனிமேற்றும் இடிபாடுகள் பெருக்கெடுத்து ஓடியதே இந்த மிகப்பெரிய பேரிடருக்கு காரணம் என அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காணாமல் போனவர்களில் பெருமளவிலான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், இமயமலை பகுதியில் ட்ரெக்கிங் மேற்கொண்டிருந்தவர்கள் மற்றும் திபெத்தில் உள்ள புனித கைலாஷ மலையை தரிசி சென்ற ஏராளமான இந்து பக்தர்களும் அடங்குவர் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுவரை 389 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் 517 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட மேலும் 910 பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் நேபாள போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு படையினர் தொடர்ந்து தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர். பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷ் அண்ட் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர் ஹார்லி கோனஸ். பொல்ககவையில் இருந்து மகவ நோக்கி பயணித்த ரயில் ஒன்று பொதுகிரு ரயில் நிலையத்தில் வைத்து தடம் புரண்டதில் வடக்கு ரயில் மார்க்கத்தில் ரயில் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தொடருந்து திணைக்களம் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில், புதுகிர தொடருந்து நிலையத்தில் இடம்பெற்ற இந்த தடம்புரல்வு காரணமாக வடக்கு மார்க்கத்துக்கான போக்குவரத்தில் பெரும் இடையூறு ஏற்பட்டுள்ளது. ஏற்பட்டுள்ள தடங்களை அடுத்து பொதுகிர தொடருந்து நிலையத்தை கடந்து செல்ல வேண்டிய யாழ்ப்பாணம் உள்ளிட்ட அனைத்து வடக்கு மார்க்க தொடருந்துகளும் தாமதமாகவே இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க கண்டி ஸ்ரீ தலத மாளிகையின் வருடாந்த எசல பிறகுரா விழாவை முன்னிட்டு ஜனாதிபதி அனிருகுமார திசாநாயக்க நேற்று பிற்பகல் தலத மாளிகைக்கு விஜயம் செய்து சிறப்பு சமய வழிபாடுகளில் ஈடுபட்டார். வழிபாடுகளை தொடர்ந்து பெருகிற நிகழ்வை காண்பதற்காக அங்கு வருகை தந்திருந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்களின் மத்தியிலும் நேரில் சென்ற ஜனாதிபதி அவர்களுடன் கலந்துரையாடி நலம் விசாரித்தார். இந்நிகழ்வில் மத்திய மாகாண ஆளுநர், நிபுணத்துவ வைத்தியர் ஹர்ஷ சுரங்க உட்பட பல முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். இலங்கையில் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு நாட்டை விட்டு தப்பியோடிய பாதாள உலக குழுவினர் உள்ளிட்ட 236 குற்றவாளிகளுக்கு இன்டர்போல் ஊடாக சர்வதேச சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலிலேயே அவர் இந்த தகவலை வெளியிட்டார். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் மாத்திரம் 236 குற்றவாளிகளில் 110 பேருக்கு இந்த சிவப்பு அறிவித்தல்கள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. சர்வதேச பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட குற்றவாளிகளில் இதுவரை 66 பேர் கைது செய்யப்பட்டு மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். மேலும் 97 சந்தேக நபர்கள் குறித்து தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இவர்களில் 39 பேர் தங்கியுள்ள நாடுகள் மீண்டும் மறைந்திருக்கும் இடங்கள் குறித்து துல்லியமான தகவல்கள் அதிகாரிகளுக்கு கிடைத்துள்ளன. வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள இந்த குற்றவாளிகளில் ஒருவர் எதிர்வரும் வாரத்தில் இலங்கைக்கு அழைத்து வரப்படவுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டினார். கடந்த 2026 ஆகஸ்ட் 20 போலீஸ் சான்றிதழுக்கு இணைய வழியில் விண்ணப்பித்தவர்கள் மீண்டும் புதிதாக விண்ணப்பிக்க வேண்டும் என போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது.
ஆகஸ்ட் 20ஆம் தேதி பிற்பகல் 12:50 மணியளவில் போலீஸ் சான்றிதழ் தரவு தொகுதி திடீரென செயலிழந்ததால் அன்று சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் அமைப்பிலிருந்து நீங்கியுள்ளன. முந்தைய விண்ணப்பத்திற்காக அறவிடப்பட்ட 5100 ரூபாய் கட்டணம் விண்ணப்பதாரர்கள் செலுத்திய அதே வங்கி அட்டைக்கு மீண்டும் மீளளிக்கப்படும். இலங்கை தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப முகவர் நிலையத்தின் உதவியுடன் அந்த தொழில்நுட்ப கோளாறு தற்போது முழுமையாக சீர் செய்யப்பட்டுள்ளது. தற்போது இணையவழி சேவை வழமை போன்று இயங்கி வருவதால் பாதிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் மீண்டும் ஆன்லைனில் விண்ணப்பித்து சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. கையடக்கு தொலைபேசியை சார்ஜ் செய்தவாறு மார்பில் வைத்து உறங்கிய 19 வயதுடைய இளைஞர் ஒருவர் போன் வெடித்ததில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் நேற்று மாலை கல்குடா கருங்காலிச்சோலை பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக பாசிக்குடா போலீசார் தெரிவித்துள்ளனர். கருங்காலிச்சோலை வீதியைச் சேர்ந்த கமலேஸ்வரன் சங்கீதன் என்ற இளைஞனே இவ்வாறு உயிரிழந்தவராவார். சம்பவத்தன்று மாலை வீட்டில் உறங்க சென்ற அவர் தனது தொலைபேசியை சார்ஜ் செய்து கொண்டே நெஞ்சின் மீதும் இதய பகுதிக்கு அருகிலும் வைத்து உறங்கியுள்ளார். அப்போது தொலைபேசியின் பேட்டரி அதிகளவாக சூடாகி திடீரென வெடித்து சிதறியுள்ளது. இதில் படுகாயமடைந்த இளைஞனை உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர். சடலம் தற்போது பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்குடா போலீசார் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். நாட்டின் நீதித்துறை சுதந்திரம் மற்றும் பொருளாதார மீட்சி குறித்து பேசுவதற்கு ராஜபக்ஷக்களுக்கு எந்தவிதமான தார்மீக உரிமையும் கிடையாது என்று தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க கடுமையாக சாட்டியுள்ளார். மகரகமுவில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறினார். 22வது திருத்தம் நாட்டு மக்களுக்கு முற்றிலும் சாதகமானது. ஆனால் எதிர்க்கட்சியினர் இதுகுறித்து மக்களிடையே தவறான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்க்கட்சியில் உள்ள பெரும்பாலானோர் ஊழல் மோசடிகளில் தொடர்புடையவர்கள் மற்றும் பிணையில் வெளிவந்தவர்கள். தற்போது முடங்கி கிடந்த வழக்கு விசாரணை நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டு வருவதாலேயே அவர்கள் கலக்கமடைந்து அரசின் நல்ல திட்டங்களுக்கு எதிராக ஒன்றிணைந்துள்ளனர். ஊழல்வாதிகள் சிறைக்கு செல்வது அவர்களின் தனிப்பட்ட பிரச்சனையை தவிர மக்களின் பிரச்சனை அல்ல. ராஜபக்ஷக்களின் ஆட்சி காலத்திலேயே நாட்டின் நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கை முற்றிலும் சீர்குலைந்தது. முன்னாள் பிரதமர் நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்கவை முறையற்ற விதத்தில் பதவி நீக்கம் செய்ததற்காக ராஜபக்ஷக்கள் நாட்டு மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும். இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு உடலுக்குள் மறைத்து தங்கம் கடத்த முயன்ற 11 பேரை எதிர்வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காங்கேசன் துறையிலிருந்து நாகப்பட்டினத்திற்கு கப்பல் மூலம் பயணிப்பதற்காக தயாரான 19 பயணிகளை சுங்க அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் தடுத்து நிறுத்தி தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்தினர். அப்போது அவர்களில் 11 பேர் உடலுக்குள் தங்கத்தை மறைத்து வைத்து கடத்த முயன்றமை கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டு 11 பேரும் மல்லகம் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து வழக்கை விசாரித்த நீதவான் அவர்களை செப்டம்பர் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். கனிம வளங்கள் நிறைந்து மன்னார் மாவட்டம் எதிர்காலத்தில் நாட்டின் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கும் என்று தொழில்துறை மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன்னேத்தி தெரிவித்தார். மன்னார் தேசிய உப்பு நிறுவனத்தின் புதிய நிர்வாக தொகுதி மற்றும் களஞ்சிய சாலையை நேற்று திறந்து வைத்து உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கூறினார். மன்னார் பகுதியில் கனிம எண்ணெய் மற்றும் எரிவாயு பரிசீலனை மற்றும் ஆய்வுகளுக்காக அரசு தற்போது நிதி ஒதுக்கீடு செய்து முன்னெடுப்புகளை செய்து வருகின்றது. நாட்டின் மொத்த உப்பு உற்பத்தியில் 30% மன்னார் உப்பளத்திலிருந்தே பெறப்படுகின்றது. ஹம்பாந்தோட்டை உப்பளத்துடன் ஒப்பிடுகையில் மன்னாரில் விளையும் கிறிஸ்டல் உப்புக்கு சந்தையில் அதிக மதிப்பும் தேவையும் உள்ளது. 40 வருடங்களாக நிலுவையில் இருந்த நிலையை மாற்றி 2,58 லட்சம் ரூபாய் செலவில் புதிய நிர்வாகம் மற்றும் களஞ்சிய கட்டிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. உப்பு உற்பத்தியை மேலும் விரிவாக்க வனவள திணைக்களத்திற்கு சொந்தமான 500 ஏக்கர் பொருத்தமான நிலத்தை பெற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. ஆணையரவு உப்பள அபிவிருத்திற்கும் அமைச்சரவை அனுமதி பெறப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் காணப்பட்டு உப்பு தட்டுப்பாடு மற்றும் இறக்குமதி செலவுகளை குறைத்து 2025 தொடக்கம் 2026 காலப்பகுதியில் இலங்கை உப்பு உற்பத்தியில் முழுமையான தன்னிறைவை அடைந்துள்ளது. இதன் மூலம் வெளிநாடுகளுக்கு செல்லும் டாலர் சேமிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர்களின் உழைப்பாலேயே இந்த வெற்றி சாத்தியமாகியுள்ளது என குறிப்பிட்ட அமைச்சர் ஊழியர்களின் நலன்புரி திட்டங்கள், சம்பள உயர்வு மற்றும் உரிமைகளை வழங்க அரசு எதிர்காலத்தில் திட்டமிட்டுள்ளதாக உறுதியளித்தார். நுவரெலியாவில் குதிரை வண்டி மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக சமூக ஊடகங்களில் காணொலி பரவியதை அடுத்து அது தொடர்பாக இளைஞர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
நுவரெலியா போலீஸ் நிலையத்தில் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட உடனடி விசாரணைகளின் மூலம் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். 1907 ஆண்டின் விலங்குகள் மீதான கொடுமையை தடுக்கும் அவசர சட்டத்தின் 13ஆம் இலக்கு பிரிவு மற்றும் தண்டனை சட்டத்தின் 411 மற்றும் 412 ஆகிய பிரிவுகளின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று நுவரெலியா நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். நாட்டின் பல மாகாணங்களில் இன்று ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும் என்றும் சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பதிவாக வாய்ப்புள்ளதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் கணித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும். ஓவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும். மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகள், வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை, முனராகலை, அம்பாந்தோட்டை, மாத்தளை மாவட்டங்களில் மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இதேவேளை சூரியனின் தெற்கு நோக்கிய நகர்வு காரணமாக ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 7 வரை சூரியன் இலங்கைக்கு நேராக உச்சம் கொடுக்கவுள்ளது. அதன்படி இன்று நண்பகல் 12:11 மணிக்கு கொக்குவில், நல்லூர், கொடிகாமம் மற்றும் நாகர்கோவில் ஆகிய பகுதிகளுக்கு மேல் சூரியன் நேரடியாக உச்சம் கொடுக்கவுள்ளது. இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் கந்தரோடியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ஈஸ்வரதாஸ் சரஸ்வதி அவர்கள் 24/8/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். மட்டக்களப்பு கோட்டைக்கல்லாரைச் சேர்ந்த திரு சிதம்பரப்பிள்ளை சிவராசா சிவா அவர்கள் 27/8/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் பிரம்படி கொக்குவில் கிழக்கை புறப்படமாகவும் ஜெர்மனியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி மாணிக்க ராஜா ரத்னமலர் அவர்கள் 22/8/2026 சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் காரைநகர் இலந்தை சாலையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி நல்லம்மா கனகசுந்தரம் அவர்கள் 27/8/2026 வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.